இப்பொழுதுதான் ஒரு உளவுத்துறை ஒரு தகவலை இந்திய அரசு தமிழ்நாடு உளவுத்துறைக்கு அனுப்புகிறது. அதில் என்னவென்றால், கலைஞரின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. கோபால்சாமியுடைய தலைவருடைய முதல் பேர் வந்து கோபால்சாமி. கோபால்சாமியுடைய அரசியல் லாபங்களுக்காக அவரை படுகொலை செய்யப் போகின்றார்கள் என்று அந்த குற்றச்சாட்டு வந்த காரணத்தினால் கட்சி கூடி வைகோ மீது நடவடிக்கை எடுக்கிறது. அதற்கு பின்பாக அவர் வெளியேறுகிறார், நிலைமைகள் மாறுகிறது. ஆனால் இங்கே எந்த உளவுத்துறையும் மல்லை சத்யா அது மாதிரி தவறு செய்கிறார் என்று எந்த குற்றச்சாட்டும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை. மகன் துரை 32 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எங்கேயாவது ஒரு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பாரா? ஏதாவது ஒரு பட்டினி போராட்டத்தில் பங்கேற்றிருப்பாரா? நடைபயணங்கள் சும்மா ஒரு 5 நிமிடம் ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறவர். கட்சிக்காரர்களே போராட்டம் பொதுக்கூட்டம்னு வந்தால் அவருக்கு தான் வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லையான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறவர், கண்டித்தவர். 32 ஆண்டு காலம் எங்கேயுமே இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி 4 ஆண்டுகளில் வந்துட்டு 32 ஆண்டு காலம் ரத்தையும் சதையுமாக உழைத்த எங்களை போன்ற தோழர்களை நீக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் அடிபணிந்து கட்டுப்பட்டு அவர் கை கட்டி வாய்ப்பொத்தி அவருக்கு சேவகம் செய்யணும்னு நினைப்பது என்பது தவறு. இவர் பேராசூட்டில் வந்து இறங்கியிருக்கிறார் அரசியலில். நாங்கள் 32ஆம் மாடியும் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி தான் அங்கே வந்திருக்கிறோம். கடுமையான உழைப்பை தந்திருக்கிறோம். எனவே திமுகவுக்கும் இதற்குமான வேறுபாடுகள் என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்.